ஒரே ஒரு டம்ளர் இந்த திக்காக கனம் அடி அந்த கனமாக இருக்கிற பாத்திரம், அடி கனமாக இருக்கணும். அப்போ தான் தீயாமல் வரும். கொதிக்கும் போது சம்டைம்ஸ் தீஞ்சிடும். ரொம்ப தகுடு மாதிரி பாத்திரமும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பாத்திரம் வச்சுக்கலாம். குக்கரில் பண்ணலாம், இல்லைன்னா தவாவில் பண்ணலாம், பேனில் பண்ணலாம், ஏதோ ஒன்றில் பண்ணலாம். இப்போது நம்ம பூசணிக்காயை எப்படி கட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி தகுடு தகுடாக கட் பண்ணோம். ஓகேயா? இந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும். அது என்னமோ இந்த மில்க்கு, கோகனட் மில்கில் பண்ணுற இதெல்லாம் இப்படி தான் போடுறாங்க. ஓகேயா? ட்ரெடிஷ்னலாக இட் இஸ் கம்மிங் லைக் திஸ் தின். இட் வில் குக் ஈஸிலி. ஓகே, ஏன்னா நம்ம தேங்காய் பாலெல்லாம் விட போகிறோம். நல்லா அளவாக தண்ணி வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியாகிடும், டேஸ்ட் போயிடும். இந்த தேங்காய் பால் டேஸ்ட்டோடு இருக்கணும், தான் நல்லாயிருக்கும். இது வந்து எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். அடக்கி, வெறுமரிசி அடக்கி. அடுத்தது நான் வெறுமரிசி அடை போட போகிறேன். உங்களுக்கு ரெசிபி அது கூட உடலுக்கு நல்லது. எல்லோரும் இந்த உளுந்தோடு சேர்ந்து தோசை அது இதெல்லாம் போடுறாங்களா, அதுக்கு பதிலாக வெறுமரிசி அடைன்னு ஒன்று இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நான் அடுத்த எபிசோடில் போடுறேன். இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். ஆல்ரெடி தட்டைப்பயிரில் கொஞ்சம் போட்டோம், தட்டைப்பயிர் கலவாக போட்டிருக்கோம். இப்போ இந்த பூசணிக்காய் கலவா சால்ட் அளவாக பார்த்து போட்டுக்கோங்க. இஃப் யூ புட் எக்ஸஸ் சால்ட்னா யூ கேனாட் டேக் இட் அவுட், நோ. ஸோ பி கேர்ஃபுல். See, somebody cannot understand Tamil. What to do? They are all telling, we cannot understand your language and all. So, I am telling in English as well as Tamil. See, this is ash god curry we are going to make. Already that tattapairu translating in English. One-eyed this thing in a serial, I think. I'll tell you in caption, my caption. That tattapairu in Tamil cooked in the cooker, and then this one ash god with little salt you have to cook. And then for this 250 grams of ash god, 3 green chilies, see, opened in, not fully cut, opened in center. Okay, 3 chilies and salt also added. Now let it cook. After that, already I have taken the coconut milk. This half coconut only I used for this. Half coconut I took milk from this. Very easy. That coconut you have to grind it, put some water, put it in mixie, and then you filter it nicely with your hand itself. Not in filter, no. See, it will not come properly, or you have to press it well, otherwise it will not come properly. So I will do what I will take the coconut and do like this, okay. And then I got the first milk. See how it is, thick one. And then second course, again I grinded with water and it became like this. This is also good. So this little bit after cooking, no, I am going to add this milk also. Or after 2 minutes we can add second milk. Finally, if we after cooking, no, we have to off the stove completely and then pour first milk. That's all. I'll show you how to do that. After a few minutes, see, it is cooking. Let it cook in this second coconut milk, second course, no, little bit thin.
இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு அரை மூடி தான் போட்டேன். அரை மூடியில் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு மில்க் எடுத்திருக்கேன், திக்காக இருக்குது. இது வந்து தின்னாக இருந்தது. இப்போ நான் பூசணிக்காய் போட்டு வேக வைக்கிறது தேங்காய் பால்லையே வேக வைக்கணும், தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோ இங்கே பாருங்கள், இது செகண்ட் மில்க்கை ஃபுல்லாக விட்டுட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு மில்க்கு கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை. இது நல்லா குக் ஆகட்டும். கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபஸ்ட் மில்க்கை ஆட் பண்ணணும். இது வந்து பூசணிக்காய் சால்ட் போட்டு வேக வச்சுருக்கேன். 3 க்ரீன் சில்லி போட்டிருக்கேன், பச்சை மிளகாய். ஓகேயா, அவ்வளோதான். இது நல்லா வேகணும். அந்த சக்கை வரும் இல்லையா தேங்காய், அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து சீக்கிரமாக ஒரு 2 நாளைக்குள்ளே இதில் போகா அவல் பண்ணுவோம், பொரியல் பண்ணுவோம், ஏதோ ஒன்றில் ஆட் பண்ணிவிடுங்க. அந்த தேங்காய் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஃபைபர் தானே, நல்லது. ஓகேயா, இது நல்லா வேகட்டும். அப்புறம் அடுத்த ஸ்டெப்